ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாருங்க. தண்ணியில நின்னு போட்டோ எடுக்கிறோம்னா உன் பொண்டாட்டிக்கு இந்த தமிழ்நாட்டுல ஓட்டு இருக்கானா? உன் மகனுக்கு ஓட்டு இருக்கா? இல்ல நீ நடிகனானப்போ உங்க அப்பா காலுக்கு சோறு போட்டு காப்பாத்தினியாடா? அதுக்கு வக்கில்ல நீ கண்டிச்ச திராணியத்தை பிளாஸ்டிக் நாய விஜய உங்க அப்பனுக்கு வாழ் கொடுத்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். உங்க அப்பனை வீதியில வடக்க விட்டதே திராவிட மாடல்டா. எதிரி நம்மளை எதிர்க்கிறதுக்கு சரியான வாதம் இல்லாமல் தடுமாறும் போதுதான் அவன் எடுக்கும் ஒரே ஆயுதம் இப்படிப்பட்ட வீணா போன கீழ்த்தனமான பேச்சு. அதனால இதெல்லாம் கண்டுக்காதீங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு வேணாம் நண்பா. அதே நேரத்தில் அவ்வளோ ஈஸியால இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க. போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. பிரச்சனைகள் வருது இல்ல, எதிர்க்கிறாங்கல்ல, கண்டிப்பா. அப்போ நம்ம கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. அப்புறம் நீங்க யாருக்காக என்ன சாதிப்பீங்க, யாரை சந்தோஷப்படுத்துவீங்க? கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காம இருந்தா தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். தேவையான விமர்சனமும் தேவையில்லாத எதிர்ப்பும் தான் நம்மளை ஓட வைக்கும்.